7 கிலோமீட்டர் நடந்து போக கஷ்டமா இருக்கு சொன்னல, ஸோ அதுக்காக தான் அங்கிள் வாங்கியிருக்கேன். சரி, ஃபீல் பண்ணாதீங்க. ஸ்கூல் பேக்கு, நோட் புக்கு, பென்சில், பேனா எல்லாம் வாங்கியிருக்கோம். இது ஒரு போர்டு நான் ப்ரெசென்ட் பண்றேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன். டெய்லி 7 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு வருது ரொம்ப கஷ்டமா இருக்கணும் அப்படின்னு இவங்க சொன்னதும் அந்த பகுதியில இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது யார் என்ற முடிவு இங்கு யாரோடும் இல்லை. அது நீ என்று நினைத்தால் நீ இறைவன் கை பிள்ளை. புகழ் வந்தாலும் அது கூட கடந்தான் என்றே அவன் வீரத்தை தந்தானே. சரி, அழுவாரு சரியா? குட்கல், நல்லா படிக்கணும் நீ சரியா? அம்மா நீ நல்லா பார்க்கணும் சரியா? நீங்க சந்தோஷப்படுகிறது பார்த்து ஆளால் அழுதுட்டு என்னைக்கு அழுவுறனாலயா? தாஹிர் ஹுசைன் அப்படின்றவர் முயற்சி பயணம் அப்படின்ற ஒரு பேஜ்ல நிறைய உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பல வீடியோ சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கும். அந்த வரிசையில இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த பகுதியில இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வருது ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா ஸ்கூல் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அந்த பகுதியில இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே இவரு சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்காரு. கூடவே அவங்களுக்கு தேவையான ஸ்கூலுக்கு போறதுக்கு அந்த ஸ்கூல் பேக், நோட் புக்கு, பென்சில்னு எல்லாமே வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த பகுதியில இருந்து ஸ்கூலு ரொம்பவே தூரம் போல இருக்கு. தினமும் 7 கிலோமீட்டர் போயிட்டு வரணும்னா கால்லாம் வலிக்குதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அந்த குட்டி பொண்ணு சொன்னதும் அவங்களோட ஆசையை நிறைவேற்றிருக்காங்க. அங்க இருக்கிற 5 குழந்தைங்களுக்கு 5 பைசைக்கிள்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற 35 ஃபேமிலிக்கு அவங்களுக்கு தேவையான கிராசரிஸ், துணி எல்லாமே கொடுத்திருக்காரு. அந்த சைக்கிளை ஓட்டும் போது அந்த குழந்தைங்களுடைய முகத்துல அவ்வளோ சந்தோஷங்க. சில குழந்தைங்க அழவே ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட அப்பா அம்மாவும் கதறி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. குழந்தையோட ஆசையை நிறைவேற்றணும், அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் எல்லா அப்பா அம்மாவுமே நினைப்பாங்க. ஆனா சில பேருக்கு குடும்ப சூழல் காரணமா குழந்தையோடைய ஆசையை, தேவையை நிறைவேற்ற முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பார்த்தீங்கன்னா என்ன வேணும் பாப்பா உங்களுக்குலாம் நான் செய்யறேன்னு ஒரு அண்ணன் மாதிரி செஞ்சிருக்காரு பாருங்க. இந்த வீடியோ பலருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.